மேல் ஆர் ஃபீமேல் ஒரு பர்சன் ரொம்ப அதிகம் யோசித்ததுக்கப்புறம் மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ரொம்ப க்ளோஸாக ஷேர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட அவங்க நிறைய தடவை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சம்டைம்ஸ் சில பேர் வந்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளேயே நிறைய நிறைய வாட்டி திரும்ப 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 யோசித்து சில விஷயங்களை வந்துட்டு அவங்களே ஃபைனலி ஒரு டிசிஷன் ஒரு மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு க்ரஷ்ஷாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லவ் ரிலேட்டட் சில விஷயங்கள் மேபி கொஞ்ச நாள் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அப்ஸ் டவுன்ஸ் போயிட்டு இருக்கிறதா இருக்கலாம், பேச்சுவார்த்தை அதிகம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கலாம், சடன் பேசாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு அவங்க அதிகமாக யோசிச்சுருக்குறாங்க. கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதிகம் யோசித்த மாதிரி இருக்குது. மேபி அவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஈஸியாக அவங்க வந்துட்டு இதில் வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு விலகிட்டாங்க, தானாக விலகி போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருப்போம்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதா இருக்கலாம். இல்லை இடப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் வந்துட்டு அவங்க அதிகமாக அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சு இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எடுக்கலாமா, நமக்கு இந்த பர்சன் ஏற்றவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நிறைய டைம் அவங்க யோசிச்சுருக்குறாங்க. சில பேர் அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் அவங்க அம்மா கிட்ட பண்ணியிருக்கலாம், அவங்க அண்ணங்கிட்ட பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலி அவங்க ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ப்ராட் மைண்ட் பர்சன், எப்போவுமே வந்துட்டு ஓப்பன் பேசக்கூடிய பர்சன், எதுவாக இருந்தாலும் ஓப்பன்லி சொல்லக்கூடிய பர்சன். கமிட்மெண்ட்டுன்றது இந்த பர்சனுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு விளையாட்டு கிடையாது. ஒரு கமிட்மெண்ட், ஒருத்தவங்க நம்ம ஒரு கமிட்மெண்ட்காக நம்ம டைம் கொடுக்குறோம், நம்ம லைஃப் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது வந்துட்டு ஒரு லாயல் ஹானஸ்ட் அந்த ஒரு வேலை தான் இருக்கணும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது. அதனால தான் இவங்களோட நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தோணியிருக்கலாம், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, உங்களை வந்துட்டு தவிக்க விட்டு போகிற மாதிரி அடிக்கடி அவங்க வர மாதிரி இருக்குது, நெருங்கி வர மாதிரி இருக்குது, திரும்ப நெருங்கி போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இவங்களோட பிஹேவியர் உங்களுக்கு அதிகம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கும். சில நேரத்தில் கமிட்மெண்ட் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். அதனால தான் அவங்க வந்துட்டு அதிக டைம் எடுத்துகிட்ட மாதிரி இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி டிசிஷன்ஸ் இந்த பர்சன் எடுக்க மாட்டாங்க. உங்கள் பர்சன் மேலோ ஃபீமேல், அவங்க வந்துட்டு எம்ப்ரரோட சேர்ந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஒரு எம்ப்ரர் எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன். ரொம்ப வெல்த்தி பர்சன் இருக்கலாம். சில பேருக்கு வெல்த்ன்றது வந்துட்டு சில பேருக்கு பண விஷயத்தில் இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு நாலேஜ், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு டேலண்ட், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தில் அவங்க வந்து வெல்த்தின்னு சொல்லி நான் சொல்வேன். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்காங்க. எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, எல்லாமே அவங்க ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ட்ரூ லவ், உண்மையாக அன்பு கொடுக்கக்கூடிய பர்சன், உண்மையாக அவங்க பற்றி கேர் பண்ணக்கூடிய பர்சன், எப்போவுமே கூட இருக்கக்கூடிய பர்சன். அந்த ஒரு பர்சன் தான் அவங்க வந்துட்டு லைஃப் லாங் தேடிக்கிட்டு இருந்த பர்சன். மேபி உங்களில் சில பேர் நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஒரு ட்ரூ லவ், உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கேரிங் பர்சனுக்காக தான் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்காக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பொருத்தமான பர்சன், மேல் ஆர் ஃபீமேல், இந்த பர்சன் இவங்களும் யோசிச்சிருக்காங்க. உங்களை பார்க்கும்போது எல்லா விதத்துலேயும் பொருத்தமான பர்சன் இவங்க தான்ன்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் மட்டும்தான்ன்றது. ஃபைனலி அவங்க வந்துட்டு இந்த விஷயத்துக்காக அவங்க முன்னுக்கு வந்து அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. மீட்டப், சில பேருக்கு டேட்டிங், அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதா இருக்கலாம். டேட்காக கால் பண்ணுறதா இருக்கலாம், மெசேஜ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நார்மலி ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம் பேசுகிறதுக்கு. இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்காக ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்கான ஒரு மீட்டிங், ஒரு மீட்டப், ஒரு டேயில் கூட நடக்கலாம், நைட்டுன்னு சொல்ல முடியாது. டேட்டிங் கண்டிப்பாக ஒரு மீட்
2 பேரும் சேர போகிறீங்க, பேச போகிறீங்க. ஒருத்தர் இன்னும் அதிக அளவுக்கு நீங்கள் 2 பேரும் புரிஞ்சிக்க போகிறீங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பை.